நடுவில் ஒரு காக்காவுக்கு அடிபட்டுச்சுன்னு வைங்களேன், ஒட்டுமொத்த காக்காவும் அந்த இடத்துல ஒண்ணு கூட அந்த காக்காவை காப்பாத்த. ஒரு நாய்க்கு அடிபட்டுச்சுன்னு வைங்களேன், ஒட்டுமொத்த நாய் ஒண்ணு கூட அந்த இடத்துல அந்த நாயை காப்பாத்த. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் தமிழனுக்கு அடிபட்டா ஒட்டுமொத்த தமிழனும் ஒண்ணு கூடுறான். போட்டோ எடுத்து பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்றதுன்னு சொல்ல போனா என்னத்தை நீங்க ஷேர் பண்றீங்க? ஒண்ணுமில்ல, இந்த சாய்பாபா போட்டோ எடுத்துப்பாங்க. இந்த போட்டோ எடுத்துட்டு இந்த படத்தை நீங்கள் ஒரு 15 பேருக்கு அனுப்பினால் 7 நாட்களில் ஒரு நல்ல செய்தி வரும். தவறினால் 24 மணி நேரத்தில் ஒரு கெட்ட செய்தி. நான் கேட்கிறேன், எப்படா சாய்பாபா வாட்ஸ்அப்ல வர ஆசையா இருக்குன்னு சொன்னாரு. இவர் வந்தாரு, தமிழ் பாரதன் வந்தாரு. நாங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் செல்போன் லைட் வெளிச்சத்தை வைத்து தமிழகத்தின் இருளையே ஓட்டி விட்டோம். நான் கேட்கிறேன் ராசா, தஞ்சாவூர் கதிராமங்கலத்தில் விவசாயிகள் கதறிக்கிட்டு இருக்காங்களே, இப்ப மட்டும் செல்போன் பல்பென பீஸ் போச்சா? அப்பாவோட வீடியோ கால் பேசுறாங்களாம். எனக்கு தான் அப்பா இருக்காரு, நானும் தான் பேசினேன். ரொம்ப நாள் வரல, வீடியோ கால் பண்ணி, அப்பா எப்பப்பா வர? கடுப்பான எங்க அப்பா, காக்கா கத்தனா வருவேண்டா அப்படின்னாரு. சரிப்பா எப்பப்பா போவ? கொம்மா கத்தனா போயிடுவேண்டா. நடுவரவுல இங்க உங்களுக்கு ஒரு போன் வருது, நீங்க என்ன சொல்லுவீங்க எடுத்து? பிள்ளைங்களா ஹலோன்னு சொல்லுவாங்க, நான் வணக்கம் சொல்லுவேன்ப்பா. நீங்க வணக்கம் சொல்லுவீங்க. தமிழ்நாட்டுல 90% பேர் ஹலோன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஏன் சொல்றோம் எதுக்கு சொல்றோம் சத்தியமா தெரியாம சொல்லிட்டு இருக்கோம். இந்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் இந்த போனை கண்டுபிடிக்கும் போது அவருக்கு சோதனையா இருந்த தன்னுடைய மனைவி பேரை சோதனைக்காக சொல்லி பார்த்தாரு ஹலோன்னு. அடுத்தவருடைய மனைவி பேர் அன்னைக்கு போனை அட்டென்ட் பண்ணி சொல்றமே, இதுதான் உங்கள் தேசத்துல அறிவு வழக்குன்னு பேச வந்துட்டீங்களா? கிரகாம்பல் மனைவி பேரை தான் இத்தனை நாளா எல்லாரும் ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்கோமா? ஆமா, இந்த புள்ள பேசணும்னே அறிவா பேசிட்டு உண்மையா பேசிட்டு, நான் உண்மையா சொல்றேன், இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி காதுல ஹெட்செட் வச்சுட்டு இப்படி ஆடிட்டே இருந்தாங்க. நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கட்ட முட்டை நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. ஒண்ணுமே புரியலையப்பா. புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். உண்மையிலே சொல்றேன், இந்த புள்ளையெல்லாம் காலையில பல்ல தைக்கிறதோ இல்லையோ கிளம்புனோடனே செல்ல தைச்சிட்டு இருக்கும். இன்னைக்கெல்லாம் நடுவில் ஒரு வீட்டுக்கு விருந்தாடி போனோம்னா முன்னாடி எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்போம். இன்னைக்கெல்லாம் போனா எங்க பட்டை பின்னு சார்ஜர் இருக்கா, குச்சி பின்னு சார்ஜர் இருக்கா, போகும்போது பாட்டி வைத்தியம் ஆப் கிடைச்சிருச்சான். பாட்டி வைத்தியத்துல நாங்க நிறைய விஷயம் நாங்க கத்துக்கிறோம். எந்த ஆப் கண்டுபிடிச்சோம்னா நான் விட்டுறேன். ஆனா அந்த பியூட்டி ஆப் கண்டுபிடிச்சான் பாருங்க, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனதான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். போட்டோல பாக்குறதுக்கு கன்சிகா மோத்துமானி மாதிரி இருக்காங்க. நேர்ல போய் பார்த்தா கறி பிடிச்ச ஆணி மாதிரி இருக்காங்க. நடுவில் முன்னாடி எல்லாம் தீபாவளி பொங்கல். அப்ப இந்த பியூட்டி பிளஸ் ஆப் எல்லாம் பசங்க ஆண்கள் யாரும் பயன்படுத்துறது கிடையாது. ஆண்கள் என்னைக்குமே தைரியமான ஆளுங்க. காலையில 2 இட்லி சாப்பிட்டா கூட நான் 2 இட்லி சாப்பிட்டேன்னு செல்ஃபி எடுத்து போட்டு விட்டுருவான். நடுவில் ஏன் சொல்றேன்னா, அந்த காலத்துல பாருங்களேன், வீட்டுக்கு ஓரமா போன் இருந்துச்சுங்க. உறவினர்கள் நண்பர்கள்லாம் இதயத்தில் இருந்தார்கள். இன்னைக்கு இதயத்திற்கு அருகில் செல் வந்துட்டு உறவினர்கள் நண்பர்கள்லாம் இதயத்தை விட்டே போயிட்டாங்க. என்னுடைய நண்பன் வெளிநாட்டுல இருக்கான். இடையில சமீபத்துல என்னுடைய பேச்சை பார்த்து சொன்னா, நண்பா நான் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு இதை வச்சுதான் மெசேஜ் வந்துதான் நான் வெளிநாட்டுக்கு வந்தேன். எனக்கு இன்டர்வியூலாம் எடுத்தாங்க. கரெக்டா ஒரு வேலை சொல்றேன்னாங்க, 40,000 ரூபாய் சம்பளம்னு சொன்னாங்க. நானும் இதை நம்பி இந்த நாட்டுக்கு வந்துட்டேன்டா. ஆனா இவங்க சொன்ன வேலையும் கொடுக்கல, சொன்ன சம்பளத்தையும் கொடுக்கல. வீட்டுல அம்மா அப்பா படுற கஷ்டத்தை வச்சுக்கிட்டு நம்மளுடைய நிலைமையை வெளியில காட்டக்கூடாதுன்னு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம இவங்க கொடுக்குற 20,000 ரூபாய் பணத்துல ஒத்த வேலை சாப்பிட்டுட்டு தாண்டா பணம் அனுப்பிட்டு இருக்கேன். என்ன போல இனிமே வருங்காலத்துல உள்ள இளைஞர்கள் இந்த பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் வர தவறான தகவலை வச்சு வெளிநாட்டுக்கு போக வேண்டாம்னு ஏதாவது ஒரு மேடையில பேசுடான்னு சொல்லியிருக்கானா? வைரமுத்தே அழகா சொன்னாரு, சொல்வாங்கி எல்லோரும் சூளுரைத்த பாட்டு கடல் உள்வாங்கி போனதா உங்கள் குரல் கேட்டு
வரம்புகளை யார் விதித்தார், வரட்டும் ஒரு யுத்தம், எங்கள் நாடி நரம்புகளில் ஓடுதடா ராஜராஜ ரத்தம் என்று சொல்லி அருமை அருமை அருமை. வாய்ப்புக்கு நன்றி. அருமை.